நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இதில் பக்கத்தில் வந்து ஒரு 17 பரப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியவிளான் சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு 600 மீட்டர் தூரத்திலையும், தெல்லிப்பள பண்டத்திறப்பு வீதியிலேருந்து சரி ஒரு 500 மீட்டர் தூரத்திலையும், யூனியன் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெல்லிப்பள சந்தையிலேருந்து பார்த்தா இந்த காணி ஒரு 5.25 கிலோமீட்டர் தூரத்திலையும், மேனிப்பே வந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்திலையும் வந்து இருக்குது. இந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முந்தி நாங்கள் இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். நாங்கள் அப்போ பாதை வந்து புதுசாக இடையில இப்போ வந்து புதுசாக இந்த ரோட் வந்து போட்டிருக்கணும். சரியாக இந்த காணிக்கு வந்து ஒரு 150 தூரத்துக்கு இடைவெளியில் வந்து தான் வந்து ஒரு மண் தேர் ரோட் இல்லையே தவிர மற்றபடி ஃபுல்லாக வந்து வீதி போட்டிருக்கணும். இந்த மண் வீதியும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 14 அடி பாதை தான், பெரிய பாதை தான். டிப்பர் வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய அளவான பாதை தான் இந்த காணிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 பரப்புக்கு மேலே வந்து 70 சின்ன வாழை வந்து நட்டுருக்கணும். அதே நேரத்தில் எல்லாமே வந்து காய்ச்சி அறுவடை செய்கிற ஒரு பருவத்தில் அமர்ந்திருக்குது. இந்த காணி வாங்குறாக்களுக்கு அப்படியே இந்த வாழையோட சேர்த்து தான் ஃபுல்லாக கொடுக்க போயணும். அந்த பயிருக்கான எந்த ஒரு பெறுமதியும் வந்து அவை போட மாட்டோம். அதோட இந்த காணிக்கு தேவையான கரண்ட் வசதி வந்து இருக்குது, மின்சார வசதி எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் குழாய் கிணறு, மோட்டர் ரூம் வந்து இருக்குது. இந்த காணிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லி 2 பங்கு கிணறு இருக்குது. அது இந்த காணிக்கு வந்து அமையலை, வெளியில் இருக்கிறபடியாக உங்களுக்கு இந்த பங்கு பிரச்சனைன்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பரப்பு வந்து 8.25 லட்சம் சொல்கிறேன். நாங்கள் முதல் விலையில் கொஞ்சம் குறைஞ்ச விலை இருந்து என்ன சொல்லிச்சுன்னா, அப்போக்கு காணியோட பெருமதியும் குறைவாக இருந்துச்சு, வீதியும் வந்து போடாமல் இருந்துச்சு. இப்போ புது வீதியெல்லாம் போட்டு கண்டபடியே இந்த காணிக்கான பெருமதி வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. 8.25 லட்சம்னு சொல்லிச்சோன்னா இந்த காணியை வந்து கொடுக்கலாம். விலை வந்து நீங்கள் பேசி தீர்மானிக்கலாம். இந்த காணி சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டுனா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக இந்த காணி சம்பந்தமான நீங்கள் முழு தகவலையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.